உலகெங்கும் உள்ள ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆவணி மாதம், ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும். ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலத்தில் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக திருவிழாக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள், மேலும் திருமணம் சார்ந்த விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும். அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது பிண்டத்தில் நடக்கும். நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும். ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் இருக்கும் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் பெற்றிருப்போம். திருவிழாக்கள் மூலயமாக, ஏன்னா கோயிலில் நடக்கிற கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை, ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவானை ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்ம பலம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க. வீட்டில் விழாக்கள், அதாவது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், குழந்தை பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் சாண வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளும் உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும். ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது, என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும், சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். துலா ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 7வது ராசி. இதன் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எப்போதும் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நபர்கள் துலா ராசிக்காரங்களும் இருப்பாங்க. இவங்க முகமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா இவங்களுடைய கண்கள் ரொம்ப மிகுந்த ஒரு கவர்ச்சியை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு எப்போதும் இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா இவங்க மேக்கப் அதிகமாக பண்ண மாட்டாங்க. துளாராசிக்காரங்க அதிகமாக மேக்கப் பண்ண மாட்டாங்க. அதாவது தன்னை அலங்கரித்து கொள்வதில், ரிஷபராசி தன்னை அலங்கரித்து கொள்வதில் அதிகமாக இருக்கும். ஆனால் துளாராசிக்காரங்க தன்னை இயற்கையாகவே இவங்கக்கிட்ட அந்த இயற்கை தன்மை இருக்கலாம், பெரும்பாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கும். எனக்கு இனம் புரியாத ஒரு பயம், எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணுன்னாவே அவ்வளோ ஒரு பயப்படுவாங்க. ஏன்னா ஊருக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா துளாராசிக்காரன் மிஞ்சவே முடியும். ஏன்னா இது ஒரு ராசி சின்னமே தராசு, மக்களை இலகுவாக எடை போடக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே துளாராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த தன்மைகள்லாம் நிறைந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆவணி மாதத்தில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா தொழில் ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா அப்பா செய்த தொழிலே செய்யலாமா அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். ஸோ அப்பா சார்ந்த விஷயத்தில் வருமானங்கள் இருக்குது. புதிய குருவோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த குரு தீட்சை வாங்கிறது, இல்லை குருவோட ஆசீர்வாதம் வாங்குவது, அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும். புதிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு இவங்க வாழ்க்கையில் வரும். படிக்கக்கூடிய துளாராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் வெளிநாடு கல்வி, வெளியூர் கல்விக்காக வெளியூர் போவது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். வரன் தேடக்கூடிய துளாராசி, திருமணத்துக்காக வரன் தேடக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரன் வெளியூரில் அமையும்னு சொல்லலாம். தந்தையால் மிகுந்த ஆதாயம் இருக்குது.
இப்போ இவங்களோட நோய்த்தன்மை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்காக இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு நோய் நல்லா குணமாகி நல்லா வந்திருக்கும். திடீர்னு என்னது அந்த நோய் அப்படியே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தோரணை இருக்கும். ஆனால் அது திரும்பி குணமாகிடும். அதாவது நீண்ட நாட்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நோய்த்தன்மை இவங்க உடம்புல இருந்திருந்தால் அது குணமாகி விட்டது அப்படின்னு நம்ம நினச்சிருப்பாங்க. இல்லை குணமாகலை, கொஞ்சம் இருக்குது, இன்னும் குணமாகிறது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த நோய்த்தன்மை வந்து ஒரு 2-3 மாதத்தில் குணமாகும். மனம் என்பது என்னென்னாக்கா திடீர்னு திருப்பி ஒரு அழுத்தத்துக்குள்ளே போயிருக்கும். இதுக்கு முன்னாடி மனம் என்பது ஒரு மகிழ்ச்சியான தன்மையில் இருந்திருக்கும். நிறைய துளாராசிக்காரங்களுக்கு வேலைக்காக தேடக்கூடிய துளாராசிக்காரங்களாம் வேலை விரயமாய் வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும். வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே. வேலையில் வந்து அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, இல்லை வேலையே விட்டுடலாமா அப்படின்ற மாதிரிலாம் அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படி புதிய வேலைக்கு சேர்ந்துருந்தக்கூடிய துளாராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னா இதுக்கு பழைய வேலையே போயிடலாம். பழைய ஆஃபீஸ்லேருந்தே கூப்பிடுவாங்க. பழைய ஆஃபீஸ்லேருந்து வா இங்கேயே வேலைக்கு வந்துடு அப்படின்லாம் கூப்பிடுவோம். கால்லாம் வரும். திருப்பி நல்லா சேலரி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் வரும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா புதிய நகை வாங்குவது, இல்லை புதுசாக பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்க இந்த காலகட்டத்தில் ஒரு வளையல் வாங்கலாமா, கம்மல் வாங்கி கழுத்தில் செயின் போடுறது, இந்த மாதிரியான தங்க ஆபரணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு எப்போதும் என்னென்னா அந்த ஜீரணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். துளாராசிக்காரங்க ஜீரணம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இலகுவாக ஜீரணம் இருக்காது. மேலும் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு இனம் புரியாத பயம், ஒரு அடி வயிற்றில் சொல்லுவாங்களே, அடி வயிற்றில் ஒரு இனம் புரியாத பயம், எது நல்லது எது கெட்டது என்ற இனம் காண்பதில் வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம்தான் இவங்க உடம்புல அதிகமான பார்த்திங்கன்னா இந்த அட்ரினல் சுரப்பி சொல்லுவாங்க. இது அதிகமாக சுரந்து இதுவே அதுக்கு பல வியாதிகள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதில் அறிவியலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த அட்ரினல் சுரப்பியினால் நிறைய பிரச்சனைகள் வரும். பார்த்திங்கன்னா அந்த துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயந்தா மாதிரியே இருப்பான். புது விஷயங்கள் ஒன்று செய்யணும்னு அவ்வளோ தடுமாற்றம் இருக்கும், பயம். இதுக்கு காரணம் இவங்க உடலில் உள்ள இந்த அட்ரினல் சுரப்பி தான் அப்படி என்பதை புரிஞ்சு அதை சரி பண்ணக்கூடிய ஏதாவது மருத்துவ சிகிச்சை முறையாக இது பண்ணிங்கன்னா சரியாயிடும். அட்ரினல் சுரப்பி அதிகமாக சொல்லும்போது மகிழ்ச்சி இருக்கும், அனுபவிக்கக்கூடாது. இவங்களை சுற்றி ஏன்னா துளாராசிக்காரங்களோட விஷயத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்களை சுற்றி இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றின பயம் அதிகமாக இருக்கும். மனசுலேயே பார்த்திங்கன்னா பயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய மனம் வந்து இந்த அமானுஷம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனசில் இனம் புரியாத ஒரு கற்பனை இருக்கும், ஒரு ட்ரீம். அது எப்படி இருக்குன்னா ஒரு இவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. மனம் வந்து அப்படியே பல ட்ரீம்ஸு, பல அச்சீவ்மெண்ட்ஸு, இது அதுன்னு சொல்லி அப்படியே இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ஒரு கற்பனை வளம் மிகுந்து இருக்கும். அது எல்லாமே தூக்கத்தில் நம்ம கனவு காணுவது போல தான். அதிகமான கனவுகள் இந்த காலத்தில் வரும். அமானுஷம் சார்ந்த கனவுகள் நிறைய வரும். அதே போல் நிறைய பேர் இந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகம் வசியம் பண்ணிக்கலாமா அதெல்லாம் போவாங்க. அதை போய் தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் வர வச்சுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தில் போகும்போது தயவு செய்து கவனமாக இருங்க. மனம் அதை நோக்கி இழுக்கும். நீங்கள் இல்லைனாலும் எவனாவது உங்களை இழுத்து விட்டுட்டு போவான். ஸோ அதனால் அதுக்காக மாந்திரிகம் தவறு என்பது நம்ம சொல்லலை, தேவையா என்பது பார்த்து செஞ்சுக்கிங்க. ஏன்னா இன்றைய தேவை நாளைய பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி ஒரு பொருள் இருக்குது, அது நமக்கு சுகமாக இருக்கும், அதுவே பார்த்திங்கன்னா காலம் மாற்றத்துக்கு அப்புறம் அதுவே பிரச்சனை கொடுக்கும். எது சுகத்தை கொடுக்குதோ அதுதான் சுமையையும் கொடுக்கும், எது சுமையை குடிக்கிறதோ அதுதான் சுகத்தையும் கொடுக்கும். இந்த டெக்னிக்கை எப்படி கையாளுவது என்பதை தான் எல்லா ராசிக்கும், இது பொதுவாக எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கி சுமையாக இருக்குது, நாளைக்கு சுகமாக மாறும். இன்றைக்கி சுகமாக இருக்கிறது நாளைக்கு சுமையாகவும் மாறும். ஸோ இதை எப்படி சுமையை சுகமாக்குவது எப்படி என்பதை ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இது எல்லா ராசிக்காரர்களும் அதுக்கு தான் நம்ம வந்து ஆன்மீகத்தை நாடுறோம்.
அந்த சுமையை சுகமாக்குவது தான் நம்ம பரிகாரம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கோயில் ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மாற்றக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது. அதனால் நம்ம அதை கோயில் ரீதியாக சரி பண்ணுறோமா இல்லை வாழ்க்கை முறை மாற்றும் ரீதியாக சரி பண்ணுறோமா என்பதை அவர்களுடைய முயற்சி தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த காலகட்டம் இந்த ஒரு சிறிய வியாதியே பிரச்சனையே ஏதோ ஒரு குரு அருளால் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு அருள் வச்சு நம்ம திருவருளை பெற்று பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தன்மைகளும் இந்த காலத்தில் இருக்குது. அதனால் துலா ராசிக்காரர்கள் இந்த காலம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த குருமார்களை தேடி போகுது, ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரியான நிறைய அவங்க நண்பர்கள் கூட போவாங்க. அதே மாதிரி புதிய புதிய ஆன்மீக தொடர்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். அரசு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே ஒரு மன மகிழ்ச்சி, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைத்தா மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் இன்றைக்கி மனம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த துலா ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய இந்த சர்ப்பம் சார்ந்த கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க, இல்லைனாலும் போவீங்க. குறிப்பாக இந்த நாகாத்தம்மன் இல்லை புத்து கோயில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் போவாங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஜோதிடரையோ இல்லை நல்ல ஒரு குருவையும் நீங்கள் ஆலோசனை செய்துட்டு எது உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துக்கு எது ஏற்புடையதாக இருக்குமோ அந்த தன்மைப்பட இங்கே சர்ப்ப கோயில் பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா என்றதான் பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி நிறைய கோயில்களுக்கு மக்கள் போகிறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா எல்லா இறைவனும் நன்மையை கொடுக்கறதுக்கு தயாராக, அது அவங்கவுங்களோட தன்மையை பொறுத்து கொடுப்பாங்க. இப்போ காளியை வழிபாடு செய்ய கொடுப்பது கோவம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த காளி அம்மனையே நம்ம சாந்தமாக்குறோம் நம்ம சொல்கிறோம். இது அறியாமையோட உச்சம். அவன் கோவப்பட்டால் தான் அவன் காளியே அப்படி என்ற புரிதல் நம்மக்கிட்ட இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நிறைய தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே துலா ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறோம், ஏன்னா அந்த தன்மை நமக்கு எந்த விஷயத்தை கொடுக்க போகுது, நமக்கு அது ஏற்புடையதாக இருக்கா இல்லை மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கா இல்லை பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கா, அப்படி என்று உணர்ந்து உங்கள் சுயஜாதகத்தை ஆலோசனை செய்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இறை வழிபாடும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா நன்மையை எல்லா இறைவனும் கொடுக்குறாங்க, அது நமக்கு தான் பிரச்சனையாக இருக்குது, நம்மளுடைய உள்வாங்கக்கூடிய தன்மை. ஏன்னா இப்போ ஹோட்டலில் போய் எல்லோரும் சாப்பிடுவாங்க, அதில் சில பேருக்கு மட்டும் ஃபுட் பாய்சன் ஆகும். ஏன்னா அந்த உணவு அவங்க உடம்புக்கு ஏற்றுக்கலை. ஃபுட்டே பாய்சன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கல. 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா 98 பேர் நல்லா தானே இருந்திருக்கு, 2 பேருக்கு தானே சரியில்லை. அப்போ பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம மாற்றணும்னு சொல்கிறோமே தவிர இங்கே நாம் இந்த இறைவன் காசை கொடுப்பார், அந்த இறைவன் இது கொடுப்பாரெல்லாம் நம்ம யாரும் சொல்லலை. எல்லா இறைவனும் எல்லா தன்மைகளும் அன்பர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. நமக்கு அது ஏற்புடையதாக இல்லாத போது தான் நமக்கு அது பிரச்சனையாக மாறுது. அதனால் இந்த ஒரு புரிதலோடு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளையும் இஷ்ட தெய்வத்தின் அருளையும் தேடி போங்க, வாழ்க்கை சிறப்பாக்கும். குறிப்பாக இந்த ஆவணி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு குரு வழிபாடு சிறந்தது. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்போதும் போல் இனிக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.